சரி, இந்த கேமரா எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 17ஆம் நூற்றாண்டில இஃபின் அல் ஹைதம் அப்படின்ற ஒரு பெர்சனு, இவர் வந்து இயற்பியல், வேதியியல், கணிதவியல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட துறையில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனாக இருந்துட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம பார்க்குற ஒன்று அப்படியே பிரதி எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறார். அப்போ இருந்தவங்களாம் அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப படித்து இந்த மாதிரி ஆயிட்டார் போலன்னு சொல்லிட்டு ஒரு இருட்டு அறையில் போட்டு அடைச்சிடுறாங்க. ஏன்னா அவர் சொன்ன கான்செப்ட் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆதிவாசிக்கிட்டேயோ ஒரு காட்டுவாசிக்கிட்டேயோ போயிட்டு இங்கேருந்து நம்ம பேசினா அங்கே இருக்க ஒருத்தர் கேட்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் அவர் கையில் கொடுத்துட்டு பேச சொன்னீங்கன்னா அவங்க எப்படி ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்களோ, அதை எப்படி அவங்களால நம்ப முடியாதோ அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இஃபின் அல் ஹைதம் சொன்ன இந்த கருத்தை வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அவர் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டாங்க. அப்படி அவர் அடைச்ச ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருந்தது. ஒவ்வொரு முறையும் காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனுடைய இடப்பெயர்வுகளால் அந்த ரூமுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்குறாரு. இப்படி நிழல் வந்து போதே அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு சின்ன லென்ஸ் மூலமாக அந்த ஹோல்ஸில் வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம்